சொல்லுங்கண்ணே. அடுத்தது என்ன படங்கள் கமிட் ஆயிருக்கீங்க? தொடர்ந்து ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கீங்க. ஆமா, ஹீரோ நல்லா இருக்குண்ணே. அடுத்து நிறைய படங்கள் கமிட் ஆயிருக்குது. விடுதலை 2 இப்போ ஃபர்ஸ்ட் வரப்போகுது. டிசம்பர் 19 20 நினைக்கிறேன். விடுதலை பாகம் 2 வருது. கண்டிப்பா விடுதலை 1 எப்படி அவங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு, அதே மாதிரி விடுதலை 2ம் அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புறேன். நேற்று பாடல் வெளியாகிருக்கு, ரொம்ப வரவேற்கப்பட்டிருக்கு. இப்போ உள்ள பாடல்கள் இல்லாமல் எல்லாருமே 90s பாடல்கள் நினைவுபடுத்துற மாதிரி வச்சுருக்காங்க. இளையராஜாவோட இசை அந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் எல்லாம் பாட்டு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஐயா இளையராஜா ஐயா உலகத்தின் தலை சிறந்த மனிதர்களில் கண்டிப்பாக ஐயா இளையராஜா அவரால் அதை தவிர்க்க முடியாது. இன்னைக்கு 82 வயசு 83 வயசுலையும் ஒரு மனிதர் காலையில் எந்திரிச்சு 4 மணிக்கு எந்திரிச்சு தொழில் பக்தியோட உட்காந்து தியானம் பண்ணி பாடல்கள் எழுதி, இந்த வயசில் பாடல்கள் எழுதி மியூசிக் போட்டு பாடியிருக்காருன்னா உண்மைக்கு அவர் இருக்க சினிமாவில், அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்க சினிமாவில் நானும் ஒரு நடிகனாக இருக்குங்கிறது மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். உண்மைக்கு இன்னைக்கு அவர் இருக்க இந்த காலகட்டத்தில் நம்மளால் இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். இன்னும் அவர் இந்த இயற்கையும் இந்த இறைவனும் ஐயா இளையராஜா ஐயா அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுசை கொடுத்து அவர் இன்னும் நம்மளுக்கு பல படங்கள் மியூசிக்கும் பல படங்கள் வரிகளும் அவர் கொடுத்துட்டே நான் வேண்டிக்கிறேன் இந்த முருகன்கிட்ட. இன்னைக்கு மியூசிக் வந்து எழுத்து வடிவில் எழுதக்கூடிய ஒரே இசையமைப்பாளர் வந்து இளையராஜா தான் அப்படின்னு ஒரு வந்துகிட்டு இருக்கு. அந்த எந்த அளவுக்கு அது உண்மை. அவருடைய எழுத்துல வந்து நீங்க ஒரு மியூசிக்கா நம்ம கடந்து போயிட முடியாது. எவ்வளோ பாட்டுகள் வரும், பாட்டை கேட்டு அப்படியே போயிடுற. ஆனா இன்னைக்கு ஒரு எளிய சாமானியன், ஒரு ரசிகனும் கூட அவருடைய ஒரு சாதாரண சாமானியன் கூட அவருடைய பாடல் வரிகளை கேட்டால் திருப்பி பாடிக்கிட்டே இருக்க தோணும். ஒரு பாட்டை மட்டும் இல்லாமல் நம்ம பல ஒரு வாழ்க்கை இருக்குது. அதில் ஒரு அற்புதமான ஒரு வாழ்வியலை கொடுக்கக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர் தான் இளையராஜா ஐயா அவர்கள். புக்கு தான் உண்மை. காலத்துக்கு நம்ம படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு புக்கு தான் அது. இளையராஜாண்டு ஒரு அவ்வளோ அந்த உருவத்துக்கு அந்த உயரம் இருக்கிற அளவுக்கு ஒரு புக்கு தான் அது. அடுத்தது என்ன படங்கள், எத்தனை படங்கள் சினிமா மேலும் நகைச்சுவை நடிகராக நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்குது. கதாநாயகனும் நல்லா போய்கிட்டு இருக்குது. காமெடியும் நீங்களே கொடுத்தீங்க. கதாநாயகனும் இந்த மக்கள் தான் கொடுத்துருக்காங்க, வரவேற்றிருக்காங்க. போவோமே, தொடர்ந்து போவோம். இப்போ அடுத்து விடுதலை 2க்கு அப்புறம் அடுத்து விலங்கு வெப் சீரிஸ் அதை இயக்குன டாக்டர் பிரசாந்த். ஆமாம், அவர் கருடன் படத்தை கொடுத்த புடிசு கே. குமார் சார் அவங்க தயாரிப்பது அடுத்து நான் நடிக்க போகிறேன். அதுக்கடுத்து திருப்பி இன்னொரு புதிய ஒரு அறிவிப்பு வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்ராட் சார் கம்பெனிலேயே வெற்றிமாறன் சாருடைய பங்களிப்பில் அடுத்து ஒரு அறிவிப்பு வரும். வெற்றிமாறன் இயக்கத்தில் நீங்கள் முன்னாடி நடிச்ச அந்த படத்துக்கு வந்து நிறைய எதிர்ப்புகள் இருந்துச்சு. திரையரங்கில் வந்து காவல்துறையினர் கூட குழந்தைகள் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விமர்சனம்லாம் இருந்தது, எதிர்ப்புகள் இருந்தது. அடுத்த பாகம் 2க்கும் வந்து அறிவிப்பில் இல்லையா? அதில் விமர்சனங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. குழந்தைகளை ஏன் உள்ளே விடலை அப்படின்ட்டு நிறையா எல்லா பேரும் அதை கேட்டிருந்தாங்க. குழந்தையோட அங்கே பார்த்துருப்போம் அப்படின்றது. சில அந்த காட்சிகள் ரத்தங்கள் சிலது, அதனால குழந்தைகள் பார்க்க வேண்டான்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஏ சர்டிஃபிகேட் வந்துருச்சு. கண்டிப்பாக இது யூஏ வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், எல்லாருமே பார்க்குற படம் மாதிரி இந்த விடுதலை 2 கண்டிப்பாக இது இருக்கும். ஆமாம், இதுவும் கங்குவா படத்துக்கான எதிர்மறை விமர்சனம் எப்படி பார்க்குறீங்க? அது ஜோதியா கூட சொல்லியிருக்காங்க, இந்த விமர்சனங்கள் வந்து முதல் காட்சி வெளியாகும் போது இந்த விமர்சனங்கள் வந்து திட்டமிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எதனால இந்த விமர்சனங்கள் வந்து வைக்கப்படுகிறது? இல்லை, படம் நல்லா இருக்குங்க. நான் ஒரு எளிய ரசிகனாக சொல்கிறேன். எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. என் குடும்பத்தோடு போய் பார்த்தேன். நான் என் குழந்தைகளுக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்குது. நீங்கள் நெகட்டிவாக ஒரு 4-5 பேர் பேசுகிறாங்கன்றக்கா நம்ம அதை நம்ம மனசில் வைக்க வேண்டாம். நிறையா பேர் பாசிட்டிவாக சொல்கிறாங்களே, எல்லாரும் படம் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த எண்ணத்துக்கும் அந்த முயற்சிக்கும் நான் உண்மைக்கு நான் தலை வணங்குறேன். நம்ம எல்லாரும் பாராட்டக்கூடிய விஷயம். இவ்வளோ பேர் உழைப்பு போட்டிருக்காங்க இல்லையா? அதை நீங்கள் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டினியூ உழைப்பு போட்டிருக்காங்க. ஒரு 2 வருஷத்துக்கு மேலே அவ்வளோ பேர்த்துக்கு வேலை கொடுத்துருக்காங்க. பல கோடி கடனை வாங்கி படம் எடுக்கிற தயாரிப்பாளர் வந்து யார் வந்து தான் படம் தோக்கணும்னு படம் எடுக்க போகிறது கிடையாது. இவ்வளோ இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிட்டு ஒரு நடிகர் யாரும் வந்து நான் அந்த படம் தோக்கணும் அப்படின்னு நினச்சி யாரும் நடிக்க போகிறது கிடையாது, உழைப்பப்பட போகிறது கிடையாது. எல்லாமே இந்த படம் வெற்றி அடையணும், மக்களுக்கு பிடிக்கணுன்றக்காக வேலை செய்யணும். கண்டிப்பாக அது ஓரளவுக்கு நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லை ஒன்றும் கண்டிப்பாக மக்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து அது வேற மாதிரி, அது அவங்க இப்போ எல்லாம் எப்படின்னா படம் பார்த்து சொல்கிறத விட அது வாரம் வந்து அந்த கேமரா முன்னாடி ஏதோ ஒன்று சொன்னால் நெகட்டிவாக சொன்னால் தான் நிறைய பேருக்கு இப்போ ரீச் ஆகுது
அதுக்காகவே வந்து படம் பார்த்துட்டு அதுக்காகவே சில பேர் பேசுகிறாங்க அப்படி. ஓகே, அது அவங்க தனிப்பட்டதாக இருக்கலாம். கண்டிப்பாக படம் எல்லாத்துக்கும் பிடிக்குங்க. தனுஷ் நயன்தாரா சொல்லலாம். தெரியல, அது எனக்கு தெரியல. தனுஷுக்கும் நயன்தாராவுக்கும் இப்போ வந்து ஒரு இடைப்பட்ட ஒரு 10 கோடி ரூபாய் கேட்கறதுல ஒரு பிரச்சனை போயிட்டு தெரியலங்க, அதை நான் கவனிக்கல. அப்படியே இருந்தது அவங்களுக்குள்ள இருக்காத விஷயங்கள். கண்டிப்பாக அது இருக்குங்க. ஐயா முருகனை பார்க்க வந்திருக்கேன். திருச்செந்தூர் முருகனை போன வருஷம் வந்து இந்த வருஷமும் வந்திருக்கேன். நான் வந்து கண்டிப்பாக ஐயாவோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போகலான்னு வந்து